ராமராஜா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து முக்கியமான கான்செப்ட். அதாவது வந்து ஸ்டேட்ஃபுல் விஜெட்டுக்கான லைஃப் சைக்கிள். ஓகேவா? இது வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்டேட்ஃபுல் விஜெட்டுக்கு மட்டும்தான். ஏன்னா ஸ்டேட்லெஸ் விஜெட்டுக்கு ஸ்டேட்ன்ற ஒரு இது கிடையாது. அதனால அது லைஃப் சைக்கிள் கிடையாது. ஜஸ்ட் அது ஒரு விஜெட் தான். அந்த விஜெட்ல நம்ம ப்ராப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். பட் ஸ்டேட்ஃபுல் விஜெட்டுக்கு சில லைஃப் சைக்கிள் இருக்கு. லைஃப் சைக்கிள்னா காமனா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம ஹியூமன் லைஃப் சைக்கிள் மாதிரியே தான். இப்போ வந்து ஒரு குழந்தை பிறக்குது, அதுக்கப்புறம் டீனேஜர் ஆகிறாங்க, அப்புறம் வந்து 25, 30 அந்த மாதிரி ஒரு ஒரு ஏஜ் இதை வந்து ஹியூமன் சைக்கிள் நம்ம பார்த்துக்கோம். கரெக்டா? அதே மாதிரி தான் ஒரு விஜெட்னா இந்த ஸ்கிரீன் ஆர் இந்த ஒரு பாக்ஸ் எது ஒரு ஸ்டேட்ஃபுல் விஜெட்டா இருக்கு அப்படின்னா, அந்த ஸ்டேட்ஃபுல் விஜெட்டுக்கு வந்து ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் லைஃப் சைக்கிள் வந்து கிரியேட் ஸ்டேட். நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதே மாதிரி நான் முக்கியமான லைஃப் சைக்கிள் இருக்க முக்கியமான கான்செப்ட்ஸ் தான் சொல்றேன். அதுக்குள்ளேயே நிறைய இன்னொரு 2-3 கான்செப்ட்ஸ் வந்து இன்டெப்தா அனலைஸ் பண்ணுவோம். அதை வந்து ரேரா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம பார்க்க வேண்டாம். பட் முக்கால்வாசி யூஸ் பண்றது எல்லாத்தையுமே பார்ப்போம். கிரியேட் ஸ்டேட்னா ஒன்றும் இல்லை, அதுதான் சொன்னேன் கரெக்டா. இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்கோர்டா ப்ரொடெக்டட் ஸ்டேட்டை கிரியேட் பண்ணி அந்த ஸ்டேட்குள்ள பில்டு ஃபங்க்ஷன் வச்சு நம்ம யூஸ் பண்ணிப்போம். இது எதுக்கு அப்படின்னா, இந்த செகண்ட் ஸ்கிரீன்குள்ள இருக்க டேட்டாவை வேற யாரும் மேனிபுலேட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டேட்டை கிரியேட் பண்றோம். அந்த ஸ்டேட் வந்து இந்த ஸ்கிரீன் அப்படின்ற கிளாஸ் கூட அசோசியேட் ஆயிருக்கும். ஓகே, தொடர்பு இருக்கும். அதனாலதான் இந்த கிரியேட் ஸ்டேட். இது வந்து ஓவர் ரைட் ஃபங்க்ஷன். ஓவர் ரைட் ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லை, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேட்ஃபுல் விஜெட்குள்ள ஆல்ரெடி கிரியேட் ஸ்டேட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்திருக்கு. கமாண்ட் எஃப் கொடுத்து அது உள்ள போயிட்டோம். இப்போ எஃப் கொடுத்து சர்ச்ல தேடினேன் அப்படின்னா கிரியேட் ஸ்டேட்னு ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அப்படி தெரியுதா? ஸ்டேட் கிரியேட் ஸ்டேட்னு ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷனை நம்ம ரீக்ரியேட் பண்றோம், அதாவது ஓவர் ரைட் பண்றோம். மறுபடியும் என்னோட ஸ்கிரீனுக்கு ஏற்ற மாதிரி நான் மாடிஃபை பண்ணி நான் எழுதுறேன் அப்படின்றது தான் வந்து ஓவர் ரைட் ஃபங்க்ஷன். இந்த கிரியேட் ஸ்டேட் எதுக்குன்றதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொடெக்டட் ஸ்டேட்டை கிரியேட் பண்ணி அந்த ஸ்டேட்டை நம்ம வெளியே எங்கேயும் யூஸ் பண்ணிக்க வேண்டாம், மேனிபுலேட்டும் பண்ண முடியாது. ஓகேவா? ஜஸ்ட் அந்த ஸ்கிரீனை கூப்பிட்டு அந்த ஸ்கிரீனோட ஃபங்க்ஷனாலிட்டியை அக்யூரேட்டா டிஸ்பிளே ஆகுற மாதிரி நம்ம காமிக்கிறதுக்கு தான் அந்த கிரியேட் ஸ்டேட் இருக்கிறது. இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேவா? ரெண்டாவது பில்ட். இந்த பில்டுன்ற மெத்தட் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பெயிண்ட் பண்றது தெரியுமா? பெயிண்ட், இந்த ஸ்கிரீன் வந்து பெயிண்ட் பண்றதுக்கு தான் இந்த பில்டு ஃபங்க்ஷன். இதுவும் ஒரு ஓவர் ரைட் ஃபங்க்ஷன். இதுவும் அந்த ஸ்டேட்ஃபுல் விஜெட்குள்ள இருக்கும். அப்ப அதுல வந்து பில்டுல எந்த இது வேணா கொடுத்துக்கலாம். நம்ம ஸ்கேஃபோல்ட் கொடுத்தா அது ஸ்கிரீன் ஆக போகுது, இல்லைன்னா பேடிங் கண்டெய்னர் அந்த மாதிரி நம்ம ஏதாவது கொடுத்து வந்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பெசிபிக் விஜெட் ஆயிருது. கரெக்டா? அதே மாதிரி இந்த பில்டு ஃபங்க்ஷன் இந்த செகண்டரியா இருக்க இந்த கிளாஸ்க்குள்ள கான்டெக்ட் ஒன்று கிடைக்கும். இந்த கான்டெக்ட்னா ஒன்றும் இல்லைங்க. இந்த கான்டெக்ட்ன்றது வந்து இந்த ஸ்கிரீனை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இருக்கிறது தான் இந்த கான்டெக்ட். அதாவது இந்த ஸ்டேட் கிளாஸ்க்குள்ள இருக்க எல்லா டீடைல்ஸையுமே கெட் பண்றது தான் கான்டெக்ட். ஓகேவா? இதை வந்து நம்ம டீபகர்ல ரன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு மேபி ஒரு ஐடியா கிடைக்கலாம். இங்க வந்து செகண்ட் ஸ்கிரீன் வந்தோம்னா இந்த கான்டெக்ட்குள்ள நிறைய டேட்டா இருக்கும். இது வந்து சைல்டு இருக்கா இல்லையா, அதுல அந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் இருக்கும். இதோட ஸ்டேட் தான் செகண்டரி ஸ்கிரீன் ஸ்டேட். கரெக்டா? இதான் செகண்டரி ஸ்கிரீன் ஸ்டேட் இந்த கிளாஸ். அதை பத்தின எல்லா டேட்டாவுமே இருக்கிறது. ஓகேவா? அதோட சைஸ்ல இருந்து இன்கேஸ் எரர் ஏதாவது த்ரோ பண்ணா கூட அந்த எரர் இதுதான் கேட்ச் பண்ணி கொடுக்கும். கான்டெக்ட்ன்றது வந்து எல்லா டேட்டாவும் கொண்டது தான். கரெக்டா? அது ஸ்டேட்ஃபுல் விஜெட்ல மட்டும்தான் இருக்கும். அதுக்கு மேலே உள்ள ஏதாவது வேரியபிள்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த கான்டெக்ட் வழியாக நம்ம அதை கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிளாக்கு, ரெபாசிட்டரிஸ் அதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சர்ல அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் படிக்கும்போது கான்டெக்ட் வச்சு எப்படி அதை எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். நேவிகேஷனுக்கு கான்டெக்ட் தேவைப்படும். அப்போ ஒரு ஸ்கிரீனை பற்றின டேட்டா எல்லாமே கான்டெக்ட்ல இருக்கும். சரி, இப்போதைக்கு நம்ம ரெண்டு பார்த்துட்டோம். என்னன்னா கிரியேட் ஸ்டேட்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி பில்டு, இந்த ரெண்டு வந்து லைஃப் சைக்கிள்ல பார்த்துருக்கோம். இது இல்லாம நான் வந்து சொன்னேன் கரெக்டா, ஹியூமன் லைஃப் சைக்கிள்ல ஸ்டார்டிங்கா ஒரு பொசிஷன் இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்க ஸ்டேட்லயுமே ஸ்டார்டிங் பொசிஷன் ஒன்று இருக்கு. அதுதான் வந்து இனிட் ஸ்டேட். இதுவுமே ஒரு ஓவர் ரைட் ஃபங்க்ஷன். எப்படி பில்ட் இருந்துச்சோ அதே மாதிரி இனிட் ஸ்டேட்ன்றது ஓவர் ரைட் ஃபங்க்ஷன். இந்த சூப்பர் டாட் இனிட் ஸ்டேட்ன்றது என்னன்னா, நம்ம இங்க ஸ்டேட்ஃபுல் விஜெட் தான் ஒரு கிளாஸ் வச்சிருக்கோம். இந்த கிளாஸ் இனிஷியலா கால் ஆகும்போது சில ஃபங்க்ஷன்ஸ் அது செய்யணும். கரெக்டா? ஏன்னா அவங்க ஏதாவது கோட் எழுதி வச்சிருப்பாங்க. ஃபிளட்டர்ல டெவலப் பண்ணவங்க யாராவது கோட் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த கோட்ல ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல காமிக்கிறதுக்கு சில விஷயங்கள்லாம் செய்யணும்னு இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பர் டாட் இனிட் ஸ்டேட்ல அது ட்ரிகர் ஆயிரும். இந்த இனிட் ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்குள்ள போனோம்னா அவங்க ஏதாவது லாஜிக்ஸ் ஏதாவது எழுதி வச்சிருப்பாங்க. ஸ்டேட் லைஃப் சைக்கிள் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்லாம் செக் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அவங்க இன்பில்ட்டா அந்த ஃப்ரேம் ஒர்க்ல நிறைய லாஜிக்ஸ் எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா சூப்பர் டாட் இனிட் ஸ்டேட் கண்டிப்பா இருக்கணும். சரி ப்ரோ, இந்த இடத்துல ஏன் ப்ரோ நான் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, சில இடத்துல தெரியும் எனக்கு வந்து ஸ்கிரீன் லோட் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு டேட்டா இருந்தாலும், ஏன்னா பேக் எண்ட்ல தான் டேட்டா இருக்கும். மொபைல் ஆப்ல எல்லா டேட்டாவுமே இருக்காது, சர்வர்ஸ்ல தான் டேட்டா இருக்கும். சர்வர்ல இருந்து நான் ஃபெச் பண்ணி எடுக்கணும். அது எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு
2 seconds or 3 seconds ஆகும். நீங்க வந்து Facebook, Instagram எதுல போனாலுமே சரி ஒரு லோடரோ இல்ல ஒரு ஸ்ட்ரிம்மர்னா லோடர் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிம்மர் காமிச்சு அவங்க டேட்டாவை வந்து அவங்க சர்வர்ஸ்ல இருந்து எடுத்து தான் உங்களுக்கு காமிப்பாங்க. ஈவன் உங்க ஃப்ரெண்டோட டேட்டா லாகின் பண்றாரு அப்படின்னா அவரோட டேட்டாவை எடுக்கிறதுக்கு ஏபிஐ வழியா ஹிட் பண்ணி டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அது அந்த டேட்டா கலெக்ட் பண்றதையும் ஸ்ட்ரிம்மரோ லோடரோ காமிப்பாங்க. ஓகேவா? இப்போ அந்த மாதிரி டைம்ல எனக்கு ஸ்கிரீன்ல டேட்டா காமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஏபிஐ ஹிட் பண்ணி எனக்கு டேட்டா எடுக்கணும் அப்படின்ற போது இந்த இனிட் ஸ்டேட்ல நம்ம ட்ரிகர் பண்ணுவாங்க. இந்த இனிட் ஸ்டேட்ல நான் பிரிண்ட் ஹலோ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஓகேவா? அதே மாதிரி இந்த பில்டு கான்டெக்ட்குள்ள, அதாவது அந்த பில்டு ஃபங்க்ஷனுக்குள்ள பிரிண்ட் ஐ எம் பில்டுன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்ப இதுல எது வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிட் ஸ்டேட்குள்ள இருக்க பிரிண்ட் ஹலோ தான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். அதுக்கு அடுத்து இருக்கிறது அதுக்கு அப்புறம் தான் பில்டு வந்து ட்ரிகர் ஆகும். நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலா இப்ப இனிட் ஸ்டேட் ட்ரிகர் ஆகல. எப்ப ட்ரிகர் ஆகும் அப்படின்னா இப்ப ஹோம் போயிட்டேன், அபவுட்டுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் ஹலோன்றது தான் பிரிண்ட் ஆயிருக்கு, தெரியுதா? அதுக்கு அடுத்து தான் ஐஎம் பில்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் அது வந்து ஹலோன்றது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பில்ட் ஆகல அப்படின்னா இனிட் ஸ்டேட்ன்றது ஒரு டைம் தான் ரெண்டர் ஆகும். அதாவது இப்ப இந்த விஜெட் கால் ஆகும்போது ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் இந்த இனிட் ஸ்டேட் ட்ரிகர் ஆகும். இப்போ இது ஆல்ரெடி ரெண்டர் ஆகி முடிச்சிருச்சு, அதாவது பெயிண்ட் ஆகி முடிச்சிருச்சு. அதனால ஃபிளட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்ரெடி அது பெயிண்ட் ஆயிருக்கனால அது மறுபடியும் ரீபெயிண்ட் பண்ணாது. ஓகேவா? இப்போ அவங்க மறுபடியும் இதே எழுத்துறாங்க அப்படின்னா கூட அது ரீபெயிண்ட் பண்ணாது. அதனால தான் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஐஎம் பில்ட் மட்டும் வந்துச்சு, இனிட் ஸ்டேட் ட்ரிகர் ஆகல. அதாவது நான் அந்த போன நேவிகேஷன் வீடியோல சொல்லியிருக்கேன், ஸ்டாக்னு சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டாக்ல இருக்கிற வரையுமே அந்த விஜெட் வந்து மறுபடியும் பெயிண்ட் பண்ணாது. ரீரெண்டர்னா பெயிண்ட் பண்ணாது, மறுபடியும் அதை மறுபடியும் இந்த ஸ்கிரீனை பெயிண்ட் பண்ணாது. ஆல்ரெடி அது மெமரியில எடுத்து வச்சிருந்திருக்கும், அதனால அது அப்படியே தான் காமிக்கும். ஓகேவா? அதனால இனிட் ஸ்டேட்ன்றது அந்த விஜெட் எப்போ கால் ஆகுதோ அப்போ ஒரு டைம் தான் கால் ஆகும். அப்ப இந்த இடத்துல நான் ஏபிஐ கால் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஏபிஐ கால் பேஸ் பண்ணி இங்க நான் லோடர் காமிச்சிடலாம். அந்த ஏபிஐ கால் சக்சஸ் ஆகி முடிச்சோன்னே என்னால டேட்டாவை இங்க ஷோ பண்ண முடியும். ஏபிஐ கால்ஸ் வச்சு நான் வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோல நான் சொல்லித்தரேன், நெக்ஸ்ட் ஒரு வீடியோல. பட் இனிட் ஸ்டேட்னா என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் என்னோட விஜெட் கால் ஆகும் போது எனக்கு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை இனிட் ஸ்டேட்ல ட்ரிகர் பண்ணலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இனிட் ஸ்டேட் ட்ரிகர் ஆயிடுச்சு, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கு அடுத்து தான் பில்ட் ட்ரிகர் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா இந்த பில்ட்ல இருக்கிறது ஸ்கேஃபோல்ட பெயிண்ட் பண்ணும், ஆப் பாரை பெயிண்ட் பண்ணும், ஈக்குவல் பெயிண்ட் பண்ணும், டேட்டாலாம் இருந்துச்சுன்னா டேட்டா காமிக்கிறதுக்கு அதெல்லாமே நடக்குது. இப்போ நான் டேட்டாவை மாத்தணும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ நான் வந்து ஸ்டேட் பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், லிங்க்ல இருந்தா வீடியோ தரேன். இப்போ நான் இங்க ஒரு லோக்கல் வேரியபிள் வச்சிருக்கேன், இன்ட் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் இப்ப இன்க்வெல்ல ஒரு டைம் டேப் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இண்டெக்ஸை வந்து பிளஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பிளஸ் பண்றதை பேஸ் பண்ணி நான் இங்க ஐகானை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா மறுபடியும் அது பில்ட் ஆகும், மறுபடியும் அது பெயிண்ட் ஆகும். அதாவது இப்போ நான் இப்போ இண்டெக்ஸை மாத்திடுவேன். இந்த இடத்துல சும்மா ஒரு லாஜிக் வந்து இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ல இருந்து 1ன்னு ஆக்குறேன். இப்போ இந்த மாதிரி மாத்திட்டு மறுபடியும் நான் இங்க வந்து இண்டெக்ஸ் வந்து 1ஆ இருந்துச்சு அப்படின்னா ஐகானை காமி, இல்ல அப்படின்னா சைஸ் பாக்ஸை காமி அப்படின்னு சொல்லிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் 0ல இருக்கு, அப்ப இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிருக்கும். டெர்னரி ஆப்ரேட்டர் படி இண்டெக்ஸ் வந்து 0ன்னு இருக்கனால ஃபெயில் ஆகி சைஸ் பாக்ஸ் எம்டி சைஸ் பாக்ஸ் இருக்கும். நான் இந்த பட்டனை மறுபடியும் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து 1 ஆகும். 1 ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஆரோ மார்க் மாதிரி காமிக்கிற மாதிரி இருக்கும், கரெக்டா? ஆனா இப்போ நான் இந்த மாதிரி சும்மா கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரி ஆகாது. ஓகேவா? மறுபடியும் அந்த பில்டுன்ற ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகணும். ட்ரிகர் ஆகி ஸ்கேஃபோல்டு, ஆப் பார், இன்க்வெல் எல்லாம் மறுபடியும் பெயிண்ட் ஆகும்போது தான் இண்டெக்ஸோட வேல்யூ மாறி இருக்கும். மாறும்போது இண்டெக்ஸ் வந்து ஈக்குவல் டு 1 இல்லாம 1ன்னு ஆகியிருக்கும். அப்ப ஐகான்ஸ் க்ளோஸ்ன்றத மாறி இருக்கும். அப்ப அது பண்றதுக்கு எனக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா செட் ஸ்டேட்னு ஒன்று இருக்கு, அதை வச்சு பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இண்டெக்ஸ் வந்து 1ஆ இருந்துச்சு அப்படின்னா ஆரோ காமி, இல்ல அப்படின்னா சைஸ் பாக்ஸ். இந்த பூலியன் வச்சுட்டாங்க ஈஸியா, பூலியன் காமிக்கிறேன். பூலியன் ஃபால்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து டிஃபால்ட்டா ஃபால்ஸ் இருக்கு. ஃபால்ஸ்ன்றனால ஆரோ வந்து பேக்ல இருக்கும். சரி, பேக் இருக்காது, வெறும் சைஸ் பாக்ஸ் தான் காமிக்கும். கரெக்டா? இங்க வந்து சைஸ் பாக்ஸ் மறைஞ்சிருச்சு. இன்னும் இதோ இங்க இது அதே ஸ்கிரீன் தான். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டர் பண்ணியிருக்கும் போது என்ன இருக்குன்னா இந்த பேக் ஆரோ காணாம போயிடுச்சு. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த டெக்ஸ்ட்க்கு மேல ஒரு ஈக்குவல் எடுத்துப்போம். ஈக்குவல் வச்சுட்டு ஆன் டேப்ல என்ன பண்ண போறோம்னா
ஆன் டேப்ல என்ன பண்ண போறோம்னா இண்டெக்ஸ் வந்து நாட் ஈக்குவல், அதாவது ஈக்குவல் டு இண்டெக்ஸ். அதாவது இப்போ என்ன பண்ணா ட்ரூவா வந்தா ஃபால்ஸா மாத்து, ஃபால்ஸா வந்தா ட்ரூவா மாத்து அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப நான் ஒரு டைமும் இந்த செகண்ட் ஸ்கிரீனோட பட்டனை அழுத்தும் போது அது மாறணும். ஆனா மாறல. ஏன்? இப்போ நான் இங்க கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வேணா பிரிண்ட் கூட பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் கிளிக்கிங். ஓகேவா? சேவ் பண்ணிட்டோம். இப்போ கிளிக் பண்ண ஐ எம் கிளிக்கிங்ன்றது வந்துட்டு தான் இருக்கு. அப்ப இந்த இண்டெக்ஸும் மாறிட்டு தான் இருக்கு. ஆனா இண்டெக்ஸ்ன்றதுலயும் வேல்யூ மாறிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி எனக்கு ஆரோ மார்க்கும் வந்திருக்கணும். ஆனா வரல. ஓகேவா? மறுபடியும் இண்டெக்ஸ் ட்ரூ ஆயிருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் ஃபால்ஸ்னு இருக்கும். நான் ஒரு டைம் டேப் பண்ணும்போது ட்ரூன்னு மாதிரி இருக்கும். ட்ரூ ஆகி எனக்கு ஆரோ மார்க் பட்டன் வந்துருக்கணும். ஆனா வரல. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது பில்ட் ஆகல. ஜஸ்ட் நான் வேல்யூ மட்டும் தான் அப்டேட் பண்றேன். ஆனா இந்த பில்ட் ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகல. நான் வேணா இங்க வந்து உங்களுக்கு ஒரு டீபக்கர் வைக்கிறேன். இங்க டீபக்கர் வைக்கிறேன். ஓகே, சம்வாட். ஓகே, இப்போ இங்க வந்து நான் இண்டெக்ஸ்ன்றதுல வந்து டீபக்கர் வச்சிருக்கேன். இப்போ நான் இங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் என்னவா இருக்குன்னா ஃபால்ஸ்னு இருக்கும். இண்டெக்ஸ் சாரி ஃபர்ஸ்ட் இது ரீரண்டர் ஆனனால அப்படி இருக்கு. ஆனா இங்க நான் ஃபுல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். அப்போதான் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போகும்போது இண்டெக்ஸ் ஃபால்ஸ்னு இருக்கு. அதனால சைஸ்ட் பாக்ஸ் வந்துடும். எதுவுமே இல்லை கரெக்டா. இப்போ நான் வந்து ஐ எம் கிளிக்கிங்ன்றது செகண்ட் ஸ்கிரீன் கிளிக் பண்றேன். ஆனா எனக்கு இந்த இண்டெக்ஸ் வரவே இல்லை. இண்டெக்ஸ் வந்து ட்ரூ ஆயிருக்கும், ஆனா வரவே இல்லை கரெக்டா. இப்ப என்ன அது ஏன் மாறல அப்படின்னா இந்த பில்ட் ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகல. சரி, இப்ப இப்படி பண்றதா இருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா லைஃப் சைக்கிள்ல செட் ஸ்டேட்னு ஒன்று இருக்கு. நம்ம ஸ்டேட் பத்தி படிச்சிருக்கும் போது தெரிஞ்சிருக்கும். செட் ஸ்டேட்னு ஒன்று இருக்கு. இது வந்து ஸ்டேட்ஃபுல் விஜெட்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பில்ட் ஃபங்க்ஷனை மறுபடியும் ட்ரிகர் பண்ணி விடும். இப்ப இந்த பில்ட் ஃபங்க்ஷனை மறுபடியும் ட்ரிகர் பண்ணி விடும் போது என்ன பண்ணும்னா புது வேல்யூ அப்டேட் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த விஜெட் பெயிண்ட் ஆகும். ஓகேவா? அதுதான் வந்து செட் ஸ்டேட்குள்ள நம்ம ஒரு வேல்யூ அப்டேட் பண்றதுக்கு காரணம் தான். இப்போ நான் செட் ஸ்டேட்குள்ள அந்த வேல்யூ அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னா மறுபடியும் அந்த விஜெட் பில்ட் ஆகும்போது எனக்கு புது டேட்டா இருக்கும். அந்த புது டேட்டாவில் அது அப்டேட் ஆயிரும். இப்போ நம்ம பண்ணி பார்ப்போமா? செட் ஸ்டேட்னு கொடுத்துட்டு இந்த செட் ஸ்டேட்டுக்குள்ள இந்த ஃபங்க்ஷன் இந்த இண்டெக்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னா மறுபடியும் ஃபுல் ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போகும்போது எனக்கு பில்ட் ட்ரிகர் ஆகுது. அதனால ஃபால்ஸ் இருக்கனால சைஸ் பாக்ஸ் இருக்கும். சைஸ் பாக்ஸ் வந்துருச்சு. இப்போ நான் செகண்ட் ஸ்கிரீன்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோடனே எனக்கு இண்டெக்ஸ், அதாவது இந்த பில்ட் ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆயிருக்கு. அதனாலதான் ஐ எம் பில்டுன்றதும் ட்ரிகர் ஆயிருக்கு. இப்போ மறுபடியும் ஸ்கேஃபோல்ட் பில்ட் ஆயிருக்கும், ஆப் பார் பில்ட் ஆயிருக்கும், எல்லாமே பில்ட் ஆயிருக்கும். இப்போ இண்டெக்ஸ் ட்ரூ ஆயிருக்கு. அதாவது நம்ம இந்த ட்ரூன்னு அப்டேட் பண்ணிட்டோம். செட் ஸ்டேட்குள்ள அப்டேட் பண்ணனால மறுபடியும் என்டர் ஆகி ட்ரூன்னு ஆயிருக்கு. ட்ரூன் ஆனனால ஆரோ டாட் பேக்னு வந்திருக்கும். இப்போ பேக் வந்துருக்கும் பாருங்க. சைஸ் பாக்ஸ் இல்லாம பேக் வந்துருச்சு. இப்போ நான் மறுபடியும் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது மறுபடியும் ட்ரிகர் ஆகும். அப்ப ஒரு லைஃப் சைக்கிள்ல நீங்க எதையாவது சேஞ்ச் பண்ணும், பில்ட் பண்ணி பில்ட் ஃபங்க்ஷனை நீங்க ட்ரிகர் பண்ணி சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா செட் ஸ்டேட் வழியா நீங்க இதை சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? இது மாதிரி முக்கியமான சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ் தான் வந்து நம்மளோட லைஃப் சைக்கிள் ஒரு ஒரு கேஸ்க்கு மாறுங்க. இதுதான் சின்ன சின்ன லைஃப் சைக்கிள்ஸ். இப்போ நீங்க பெரிய அப்ளிகேஷன்லாம் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கம்பெனிஸ்ல அப்படின்னா ஒரு ஒரு யூஸ் கேஸ் வரும். எனக்கு வந்து ஸ்கிரீன் லோட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய டேட்டா வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். டேட்டா வந்ததுக்கு அப்புறம் சில ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி டைம்ல வந்து நிறைய யூஸ் கேஸ்க்கு இந்த மாதிரி லைஃப் சைக்கிள் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு லைஃப் சைக்கிள் இருக்கு, டிஸ்போஸ்ன்னு ஒன்று இருக்கு. இது எப்படின்னா கடைசி ஸ்டேஜிங் இது. இப்போ இனிட் ஸ்டேட்னா வந்த டைம்ல சொன்னேன். இப்போ வந்து டிஸ்போஸ்னா முடியும் போது இந்த ஸ்கிரீன் வந்து எப்ப நான் இந்த ஸ்கிரீன் வந்து வெளியே போறனோ அப்ப இதை பண்ணு அப்படின்ற மாதிரி கணக்குது. இது எப்படி நடக்கும் அப்படின்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஹீப்னு ஒன்று சொல்லியிருந்தேன் கரெக்டா, பழைய வீடியோஸ்ல ஹீப்னு சொல்லியிருந்தேன். அந்த ஹீப்ல இருந்து நேவிகேட்டர் டாட் பாப் கான்டெக்ட் நான் கொடுக்கும்போது வெளியே அதை நான் வெளியே எடுக்கும் போது இந்த டிஸ்போஸ், அதாவது சூப்பர் டாட்ஸ் டிஸ்போஸ்ன்றது வந்து இனிட் ஸ்டேட்ல பண்ண மாதிரி தான். அதுக்குன்னு இந்த விஜெட்டுக்குன்னு தனியா இருக்க இனிட் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ட்ரிகர், ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறதுலாம் ட்ரிகர் ஆகும்போது என்ன நடக்குமோ அதே மாதிரி அது கூட சேர்ந்து இந்த பிரிண்ட் ஹலோவையும் பண்ணு அப்படின்ற ஆப்ரேஷன்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் டிஸ்போஸ் ஆகும்போதும் அது ஆகிட்டு இருக்கும். அது கூட ஆகும்போது இதையும் பண்ணிடு அப்படின்னு சொல்லலாம். சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு வந்து டெக்ஸ்ட் கண்ட்ரோலர்லாம் இப்போ நான் எக்ஸாம்பிள் காமிக்கல, பட் டெக்ஸ்ட் விஜெட், டெக்ஸ்ட் இன்புட் விஜெட்லாம் யூஸ் பண்றோம்னா கண்ட்ரோலர்னு ஒன்று வச்சிருக்கோம். அந்த கண்ட்ரோலரை இனிஷியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த விஜெட் எப்போ வந்து கொலாப்ஸ் ஆகுதோ அப்போ அந்த கண்ட்ரோலரையும் டிஸ்போஸ் பண்ணணும். ஓகேவா? நீங்க வந்து அதுக்கான டாக்குமெண்டேஷன்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். கண்ட்ரோலர் ஏதாவது யூஸ் பண்றீங்க அப்படின்னா
அந்த கண்ட்ரோலரை ஸ்டார்ட் பண்ணலாம் இனிஷியலைஸ் பண்ணும்போது, அதே மாதிரி அந்த கண்ட்ரோலையும் ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ற இடம் டிஸ்போஸ்ல தான் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ். இது எப்படி சிம்பிளா பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஃபிளட்டரோட விஜெட் ட்ரீன்னு ஒன்று இருக்கும். இதுதான் விஜெட் ட்ரீ. எப்படின்னா இங்க பாருங்க, ஸ்கேஃபோல்டு இதுதான் ஃபர்ஸ்ட் விஜெட், பேரண்ட் விஜெட். அதுக்குள்ள ஆப் பார் இருக்கு. அந்த ஆப் பார்க்குள்ள ஈக்குவல் இருக்கு. ஈக்குவல்குள்ள தான் அந்த ஐகான், டெக்ஸ்ட், செகண்ட் விஜெட், அந்த நம்ம இங்க மேல பார்க்கறது எல்லாமே இருக்கு. அதோட சேம் லெவல்ல இருக்க பாடியில தான், அதாவது ஆப் பார்ல இருக்க லெவலுக்கு இருக்க சேம் லெவல்ல தான் சென்டர்ன்ற பாடி இருக்கு. அந்த பாடிக்குள்ள மறுபடியும் ஈக்குவல் வச்சிருக்கோம். டெக்ஸ்ட்ல செகண்ட் ஸ்கிரீன் இருக்கு. இதுதான் அதுக்கு மேல இருக்க இனிட் ஸ்டேட்ன்றது வந்து வாய்ட் ஃபங்க்ஷன், இன்னொரு வாய்ட் ஃபங்க்ஷன், இண்டெக்ஸ் பூல் வச்சிருக்கேன். கரெக்டா? இது எல்லாமே வந்து இதுதான் வந்து ஒரு ஸ்கிரீனோட விஜெட் ட்ரீ. அப்ப இதுவரையும் நம்ம பார்த்த லைஃப் சைக்கிள் காம்போனன்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிரியேட் ஸ்டேட், இனிட் ஸ்டேட், டிஸ்போஸ், அப்புறம் வந்து பில்டு ஃபங்க்ஷன், செட் ஸ்டேட். கரெக்டா? கிரியேட் ஸ்டேட்னா ஸ்டேட் கிரியேட் பண்றதுக்கு, இனிட் ஸ்டேட்னா ஃபர்ஸ்ட் அந்த விஜெட் கால் ஆகும்போது அதாவது ஆப்ரேஷன் பண்ணணும்னா இங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஸ்போஸ்ன்றது வந்து ஒரு விஜெட் எப்ப வந்து கொலாப்ஸ் ஆகுதோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை பண்ணிக்கலாம். பில்டுன்றது பெயிண்ட் பண்றதுக்கு, செட் ஸ்டேட்ன்றது மறுபடியும் ரீபெயிண்ட் பண்றதுக்கு செட் ஸ்டேட் யூஸ் பண்றோம். கரெக்டா? இப்போ இதுல என்ன ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்கு, என்னன்னா டிட் விஜெட் அப்டேட் அப்படின்னு இருக்கு. டிட் விஜெட் டிபெண்டன்சிஸ் அப்டேட் நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம், அதனால அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா டாக்குமெண்டேஷன்ல படிச்சுக்கலாம். டிட் விஜெட் அப்டேட்டும் சிமிலர் தான். ஆனா என்னன்னா இது வந்து தியரிட்டிக்கலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும்போது தான் இதோட நீட் தெரியும். பட் நான் வந்து ஒரு நார்மல் யூஸ் கேஸ்ல நம்ம சொல்லிடுறேன். என்னன்னா இப்போ ஒரு விஜெட் பில்ட் ஆயிடுச்சு, பில்ட் ஆனோடனே நான் இனிட் ஸ்டேட் மறுபடியும் ட்ரிகர் ஆகாதுன்னு சொல்லிட்டேன். கரெக்டா? ஒரு விஜெட் பில்ட் ஆயிடுச்சு, மறுபடியும் அது பில்ட் ஆகாது இனிட் ஸ்டேட். ஆனா எனக்கு பில்ட் பண்ணணும் ப்ரோ, மறுபடியும் பில்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த டிட் விஜெட் அப்டேட் வச்சு தான் பண்ணலாம். இங்க வந்து ஓல்டு விஜெட்னு ஒன்று இருக்கும். அது என்னன்னா இந்த வேல்யூ, இந்த ஸ்கிரீனுக்கு பழைய வேல்யூ என்ன இருந்துச்சு அப்படின்றது இந்த ஓல்டு விஜெட்ல இருக்கும். இது மோஸ்ட்லி ப்ராப் டிபெண்டா தான் இருக்கும், ரொம்ப குழப்பிக்காதீங்க. ஒன்றும் இல்லை. இப்போ நான் இந்த செகண்ட் ஸ்கிரீனுக்கு சும்மா ஒரு டேட்டா வந்து ஸ்ட்ரிங் உள்ள வாங்குறேன். ஸ்ட்ரிங்ல வந்து சும்மா என்னோட பேர்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, ராஜான்னு இருக்கு அப்படின்னா, ரெண்டாவது டைம் வந்து மாறும்போது வேற ஏதோ ஒரு பேர்ல மாறணும், அஜித்தோ விஜய் அந்த மாதிரி மாறணும்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இந்த விஜெட் பில்ட் ஆயிருக்கு. இந்த பில்டு ஃபங்க்ஷனையும் நம்மளால இப்ப ட்ரிகர் பண்ண முடியல, ஏன்னா ப்ராப் வழியா அந்த டேட்டா வருது. கரெக்டா? இனிட் ஸ்டேட்ல தான் நான் அந்த வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன்னு சும்மா வச்சுக்கோங்க. அப்ப இந்த டிட் விஜெட் அப்டேட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓல்டு விஜெட் டாட் நேம்னு கொடுத்து, நேம்ன்றது அதோட ப்ராப், அதாவது அந்த ப்ராப்லேயே கிடைக்கும். எப்படின்னா இங்க இங்க நான் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராப் ஆட் பண்ணேன், டாட் நேம் வச்சுக்கோங்க. இங்க வந்து ஃபைனல் ஸ்ட்ரிங் நேம். ஓகேவா? இப்ப நேம்ன்றது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த ப்ராப் மாறுறது பில்ட வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா ஒரு டைம் அது பெயிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பில்டு ட்ரிகர் ஆனாதான் மறுபடியும் பெயிண்ட் ஆகும். அப்ப ப்ராப் மாறுறதுனால பில்டு மறுபடியும் ட்ரிகர் ஆகாது. ஓகேவா? அந்த டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓல்டு விஜெட் டாட், இப்ப அந்த நேம் நம்மளுக்கு கிடைக்கும். அங்க ப்ராப்பா என்னென்னலாம் வாங்குறீங்களோ அது இங்க கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம ரீட் என்டர் பண்ணிக்கலாம். ப்ராப் டாட் நேம் நாட் ஈக்குவல் டு கரண்ட்னா விஜெட் டாட் நேம். இது ரெண்டுமே டிஃபரெண்டா இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த பில்டை ட்ரிகர் பண்றதுக்கு செட் ஸ்டேட் வச்சு நம்ம மறுபடியும் இந்த பில்டை ட்ரிகர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது கூட நம்ம ரொம்ப ரேரா தாங்க யூஸ் பண்ணுவோம். நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கிரியேட் ஸ்டேட், இனிட் ஸ்டேட், டிஸ்போஸ், பில்டு, செட் ஸ்டேட். இது வந்து முக்கியமா ஒரு ஸ்டேட்ஃபுல் விஜெட்டுக்கு தேவையான லைஃப் சைக்கிள் காம்போனன்ட்ஸ். நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க அப்படின்னாலுமே இது தெரிஞ்சிருந்தாலே முக்காவாசி நம்ம அந்த யூஸ் கேசஸ் எல்லாம் அட்டைன் பண்ற மாதிரி இருக்கும், ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் இன்டர்வியூஸ்லாம். ஓகேவா? ஸோ ஓகே, லைஃப் சைக்கிள் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு ஒரு ஐடியா இருக்கு. அதே மாதிரி விஜெட் ட்ரீ பத்தியும் தெரிஞ்சிருக்கீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.